Hi teachers. Last year கேட்ட TN TET பேப்பர் 2 ஓட கொஷின் இது. A number is increased by 25%. அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து 25% வந்து அதிகமாகுது. அண்ட் தென் டிக்ரீஸ் பை 20%. ஃபைன் தி பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் தட் நம்பர். ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25% அதிகரிக்குது, 20% குறையுது. அப்போ நம்ம ஒரு நம்பரை வந்து ஜென்ரலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே எந்த நம்பருமே தெரியலை அப்படின்னா அதை வந்து 100 ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் 100 நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அதை வந்து இப்போ 25% வந்து அதிகமாகுது அப்படின்னா 20% குறையுதுன்னா எப்படி போடணும் அப்படின்னா 100 வச்சுக்கணும், 25% அடிஷன் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், 125 நமக்கு கிடைக்கும் ஆன்சராக. ஓகேங்களா? அந்த 125 வச்சுட்டு 20ஆல் வந்து நம்ம என்ன பண்ணணும், 20/100 இன்ட்டு 125 இந்த மாதிரி எழுதிட்டு கேன்சல் பண்ணணும். 0 0 அதே மாதிரி 2 டேபிளில் கேன்சல் பண்ணணும். 1 2 is 2, 5 2 10. அதுக்கப்புறம் வந்து இது 5 டேபிளாக கேன்சல் பண்ணணும். 1 5 is 5, 2 5 are 10, மிச்சம் பேலன்ஸ் 2 இருக்கும், பக்கத்தில் போட்டால் 25 வரும். அப்புறம் 125 25ஆல் மைனஸ் பண்ணணும், ஏன்னா குறையுதில்ல. அப்போ 100%. அப்போ ஸ்டார்டிங்கும் நமக்கு ஒரு 100 தான் இருக்குது, எண்டிங்கும் 100 தான் நமக்கு திருப்பி கிடைக்குது. அப்போ ஆன்சர் சி, மாற்றம் இல்லை.